எங்கள் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு அல்லேலூயா சொல்லுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவுக்குள்ளே எங்களை மூடி அக்கினியாக காத்துக்கொள்ளும். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த அதிகாலை ஜெபத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஓச்சு நீரோடே கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஓச்சு நீரோடே கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரை காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பாட பகுதி அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கர்த்தர் இடத்தில் திரும்பினார்கள். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த செய்தி, நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். தேவ ஜனங்களாக மாற்றப்படுவதற்கு, கர்த்தர் இடத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தரிடத்தில் உள்ள விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தரிடத்தில் உள்ள அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் நாம் மனம் திரும்புவதற்கு அப்போஸ்தலர் 11:21 எழுதியிருக்கிறதுபடி கர்த்தருடைய கரத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவது பாயிண்ட், கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்.
இரண்டாவதாக அதே அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் போய் சேர்ந்து பர்னபாய் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். இரண்டாவதாக, அருமையும் இனிமையுமானவர்களே, தேவனுக்கு அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வாழ வேண்டும். இரண்டாவது, கர்த்தரிடத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் நிலைத்திருப்பதற்கு என்ன வேணும் என்று சொன்னால், அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, அங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். கிருபையினால் நிரப்பப்பட்டு வாழ வேண்டும். கிருபை கர்த்தரிடத்தில் நம்மளை நிலைத்திருக்கும்படி செய்து விடுகிறது. கர்த்தருடைய கரம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வாழும்படி நம்மை செய்து விடுகிறது. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வாழ்வோம். கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் அவரில் நிலைத்திருந்து வாழுவோம். மூன்றாவதாக, அதே அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது அவன் நல்லவனும் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் பர்னபா என்பவர் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினால் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். மூன்றாவது, நாம் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். நாம் சேர்க்கப்படுகிறது மாத்திரமல்ல, நம் மூலமாய் அநேகர் கர்த்தரிடத்தில், அநேகமாயிரமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நம் மூலமாய் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி கர்த்தரிடத்தில் நாம் சேர்க்கப்பட, நம் மூலமாய் கோடான கோடி மக்கள் சேர்க்கப்பட, பர்னபா ஐயாவை போல நல்லவனும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவனும் விசுவாசத்தில் நிறைந்தவனுமாக அவர் இருக்க போய் அவர் மூலமாய் அநேகர் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். நாம் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டு நம் மூலமாய் கோடா கோடி பேர் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படுவதற்கு பர்னபாவை போல நல்லவனாய் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் வாழ நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். நான்காவதாக, லூக்கா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். எனக்கன்பானவர்களே, நான்காவதாக, கர்த்தரிடத்தில் நம்ம முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அடுத்து நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். இந்த 4 அனுபவத்தை இந்த அதிகாலை வேளையில் நாம் முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு இருக்கிற பிரச்சனை மாறுகிறது.
இரவும் பகலும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரிடத்தில் விடுதலை உண்டு, கர்த்தரிடத்தில் ஜெயம் உண்டு, கர்த்தரிடத்தில் வெற்றி உண்டு, கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சி உண்டு. நாம் கடனை அடைக்கக்கூடிய பரலோகத்தின் திறவுகோல் அவரிடத்தில் உண்டு. வானம் திறக்கப்படும் பொழுது நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று உபாகமம் 28 எழுதியிருக்கிறதுபடி கர்த்தரிடத்தில் எல்லாம் அவரிடத்தில் உண்டு. கடைசியாக கொலைசியர் 4 அதிகாரம் கொலைசியர் 4 அதிகாரம் அதில் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அகரிப்பாய் கொண்டு அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். 5வது, கர்த்தர் நமக்கு என்ன, கர்த்தரிடத்தில் நாம் என்ன ஊழியத்தை பெற்றோமோ அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். பணிவிடை ஊழியமாய், போதக ஊழியமாய், மேய்ப்பனுக்குரிய ஊழியமாய், தீர்க்க தரிசன ஊழியமா, சுவிசேஷ ஊழியமா, அப்போஸ்தல ஊழியமா, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாயிருந்து அதை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அவரிடத்தில். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, உம்மிடத்தில் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற என்னை ஜாக்கிரதையாய் ஒப்பு கொடுக்கிறேன். பண ஆசை, பொருள் ஆசை, 4 பேர் மதிக்க வேண்டும் என்ற ஆசை, மண் ஆசை, பெண் ஆசைக்கு இடமில்லாதபடி கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். இந்த 5 காரியத்தை முக்கியத்துவப்படுத்துவோம். முதலாவது, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வாழ்வோம். 2வது, கர்த்தரிடத்தில் நிலைத்திருப்போம். 3வது, கர்த்தரிடத்தில் நாம் சேர்க்கப்படுவோம். நம் மூலமாய் கோடியான பேர் சேர்க்கப்பட நம்மளை அர்ப்பணிப்போம். 4வது, கர்த்தரிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் அன்பு கூற நம்மை ஒப்பு கொடுப்போம். கடைசியாக, கர்த்தரிடத்தில் நாம் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோம். ஆமேன், ஆமேன். அப்படியே ஆக கடவது. ஆமேன். என்னை உண்மையுள்ளவன் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர், கவனமாய் நான் நிறைவேற்றனுமே. இந்த உண்மையுள்ளவன் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர், கவனமாக நிறைவேற்றனுமே. மாம்சங்கள் சாகனுமே, என் சுயம் சாகனுமே, ஊழியம் செய்யனுமே, சாட்சியாய் வாழனுமே. மாம்சங்கள் சாகனுமே, என் சுயம் சாகனுமே, ஊழியம் செய்யனுமே, சாட்சியாய் வாழனுமே. என்னை உண்மையுள்ளவன் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர், கவனமாய் நான் நிறைவேற்றனுமே. என்னை உண்மையுள்ளவன் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர், கவனமாக நிறைவேற்றனுமே. அப்பா, கர்த்தரிடத்தில் உள்ள எல்லா நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தரிடத்தில் இந்த 5 அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வாழ வைக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே, எங்களை நிறைவாய் நடத்தும். எங்கள் குறைவுகள் எல்லாம் உம்மிடத்திலே எல்லாம் மாறி உம்மிடத்தில் நிறைவு உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு, உம்மிடத்திலே ஜெயம் உண்டு,
எல்லாம் உம்மிடத்தில் உண்டு. வேலை வாய்ப்பு உண்டு, வேலையில் உயர்வு உண்டு, டிரான்ஸ்ஃபர் உண்டு. இப்பொழுதே உம்மிடத்திலே, கர்த்தரிடத்திலே உள்ள எல்லாவற்றையும் இந்த 5 அனுபவத்தை கொண்டு சுதந்தரித்து கொள்ளுகிறோம். இந்த கால வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறபடினால் சோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அற்புத அடையாளத்தோடு அதிசயத்தோடு நடத்தும். கோடா கோடிமுறை பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் பெருக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதம். ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள், ஐயா பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்தும். எல்லா நன்மைகளினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அற்புத பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னி, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உடைகள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய தூய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் கர்த்தருக்கு சோத்திரம். மீண்டும் நாளை காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை, இடைவெளி விட்டு இங்கே 3 ஆராதனை, தூத்துக்குடியில் 1, நாகர்கோயிலில் 1, எல்லா ஆராதனையிலும் பங்கு பெறும்படி அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.